அக்னி பரீட்சை நிகழ்ச்சியின் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நமது விருந்தினர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு EVKS இளங்கோவன் அவர்கள். வணக்கம். வணக்கம். 14 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவராக ஆகியிருக்கிறீங்க. இந்த சின்னது 2000 தலைவராக இருந்தேன், 2 வருடங்கள் இருந்தேன். அதற்கு பிறகு ஒர்க்கிங் பிரஸ் செயல் தலைவராக சோ பாலகிருஷ்ணன் தலைவராகவும் நீங்க செயல் தலைவராகவும் இருந்தீங்க. அந்த இணைப்புக்கு பிறகு கரெக்ட் ரொம்ப சரியா. ஒரு நெருக்கடி காலத்தில் அதிமுகவுக்கு நெருக்கடி ஏற்படக்கூடிய நேரத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கும் காங்கிரஸ் ஒரு நெருக்கடியில் இருக்கிற நேரத்தில் நீங்க தலைவராகிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு நினைக்கிறீங்க? எனக்கு பெரிய வருத்தம், நீங்க பன்னீர்செல்வத்தோட என்ன ஒப்பிடுறீங்கட்டு. நான் உண்மையாலுமே செயல்பட வேண்டும், வேலை செய்ய வேண்டும், காங்கிரஸ் கட்சியை தூக்கி நிறுத்த வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருப்பவனால் பன்னீர்செல்வம் அவர்கள், நான் அவரை ஒன்றும் தவறாக சொல்ல விரும்பவில்லை, அவரை பொறுத்தவரையில் அவர் இன்னொருவருக்கு ஒரு சப்ஸ்டிடியூட்டாக ஒரு ஸ்டெப்னியை போல் தான் இருப்பார் ஒழிய நீங்கள் அவரையும் என்னையும் தயவு செய்து கம்பேர் பண்ண வேண்டாம் என்று கேட்கிறது. காங்கிரஸ் ஏற்கனவே மிக மோசமான நிலைமையில் இருக்குது அப்படின்ற நிலைமையில தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவு சொல்லுது. 4.33%. 67 ஆட்சி இழந்த நேரத்தில் அது 44% வாக்காக இருந்தது. இப்போ குறைந்திருக்கிற இந்த நேரத்தில் இந்த கட்சியில் இப்போ ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கிறது திரு GK வாசன் மூலமாக. இது காங்கிரஸை இன்னும் நெருக்கடிக்குள்ள ஆழ்த்திருக்குன்னு சொல்லலாமா தமிழ்நாடு காங்கிரஸை? நான் முதலில் நீங்கள் இந்த வாக்கு சதவீதம் சொல்கிட்டீர்கள் இல்லையா, காங்கிரஸுக்கு 4% வாக்கு தான். காங்கிரஸ் மக்களுடைய கோபத்தால், அவருடைய கோபத்தால் இன்றைக்கு மிக ஒரு மோசமான நிலையில் இருக்கிறது. மிகப்பெரிய தோல்வியை பாராளுமன்ற தேர்தலிலே சந்தித்தோம் என்பதை நான் ஒத்துக்கொள்கின்றேன். ஆனால் இந்த 4% தான் வாக்கு வங்கி என்பதை என்னால் நம்ப முடியாது. நீங்கள் அதிமுகவுக்கு இவ்வளவு சதவீதம், திமுகவுக்கு இவ்வளவு சதவீதம், கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இவ்வளவு சதவீதம், விஜயகாந்துக்கு இவ்வளவு சதவீதம் என்பதெல்லாம் ஒரு காகிதத்தில் நாம் கணக்கு போடுவதற்கு வேண்டுமானால் உதவியாக இருக்கலாமே தவிர உண்மை நிலை அல்ல. ஏனென்றால் இன்றைக்கு வாக்காளர்கள் ஒட்டுமொத்தமாக 100% வாக்காளர்கள் என்று தமிழகத்தில் என்று சொன்னால் அந்த 100%த்தில் ஒரு 10 பேர் தான் அரசியல் கட்சிகளோடு தங்களை இணைத்துக் கொண்டவர்கள். ஒரு 2 பேர் அதிமுகவில் இருக்கலாம், 2 பேர் காங்கிரஸில் இருக்கலாம், 2 பேர் திமுகவில் இருக்கலாம், ஒருவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கலாம். அப்படி ஆக 90% மக்கள் தேர்தல் நேரத்தில் என்ன சூழ்நிலை இருக்கின்றதோ, தேர்தல் நேரத்தில் யார் மீது அவங்களுக்கு நம்பிக்கை வருகின்றதோ அதுபடிதான் ஓட்டு போடுவார்களே ஒழிய இந்த வாக்கு சதவீதம் என்று சொல்வதெல்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் புரட்சித் தலைவர் MGR அவர்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், ஒரு தேர்தலிலே மிகப்பெரிய தோல்வியை அடைந்தார். அதற்கு பிறகு 6 மாதம் கழித்து நடந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். அவருக்கு அந்த வாக்கு சதவீதம் இருந்தது என்று சொன்னால் நடந்த பாராளுமன்ற தேர்தலிலே அவர் மிகப்பெரிய தோல்வியை அடைந்திருக்க முடியாது. ஆகவே நிலையான வாக்கு வங்கி என்பது யாருக்கும் கிடையாது. திரு GK வாசன் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரசுக்குள் ஒரு செல்வாக்கான தலைவராக இருந்தவர், மத்திய அமைச்சராக இருந்தவர். அவர் விலகக்கூடிய இந்த நேரத்தில் அதிருப்தி கொண்டிருந்தார். அப்படின்ற நேரத்தில் காங்கிரஸ் மேலிடம் சோனியா காந்தி அவர்களோ ராகுல் காந்தி அவர்களோ அவரை சமாதானப்படுத்தி இருக்க வேண்டும், அவரிடம் பேசியிருந்தால் அவர் இருந்திருப்பார் அப்படின்னு சொல்ல முடியுமா? அது செல்வாக்கான தலைவராக வாசன் இருந்தார் என்று சொல்வதை விட அவர் எங்களுக்கெல்லாம் செல்லப்பிள்ளையாக இருந்தார். ஏனென்றால் நாங்கள் எல்லாம் மதிக்கின்ற தலைவர் மூப்பனாருடைய மகன் அவர். ஆகவே எங்களுக்கு அவர் மீது ஒரு பிரியம் இருந்தது, ஒரு அன்பு இருந்தது, ஒரு பாசத்தோடு அவரோடு பழகி வந்தோம். நாங்களும் கடைசி வரை, என்னை பொறுத்தவரையில் நான் கடைசி வரை அவர் இருக்க வேண்டும் என்று தான் விரும்பினேன். நானும் அவரை நேரடியாக சந்தித்து இருக்க வேண்டும் என்று சொன்னேன். இன்னும் சொல்ல வேண்டாம், கெஞ்சாத குறையாக கூட வேண்டுகோள் விட்டேன். ஏன் அந்த வேண்டுகோள் விட்டேன் என்றால், இவர் போவதால் காங்கிரஸ் பலகீனம் அடைந்துவிடும் என்ற காரணத்திற்காக அல்ல. நம்முடைய மதிப்புக்குரிய தலைவர்களுடைய புதல்வராயிற்றே, நம்முடைய அன்பை பெற்றவர், நம்முடைய பாசத்தை பெற்றவர், காங்கிரசினுடைய செல்ல பிள்ளையாக இருப்பவர் தொடர்ந்து நல்லபடியாக இருக்க வேண்டும், அவர் எதிர்காலம் அரசியலில் பாழடைந்து விடக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் தான் நாங்கள் அவரை இருக்க வேண்டும் என்று நினைத்தோமை தவிர காங்கிரஸ் பலகீனப்பட்டுவிடும் என்பதற்காக அல்ல. தொடக்கத்தில் வாசன் வெளியேறுவார் அப்படின்னு இன்னொன்று சொன்னீங்க. ஏன் நீங்கள் ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ சமாதானப்படுத்தலாம் என்று நீங்கள் சொல்லியிருக்கலாம். எனக்கு தெரியும், முகுல் வாஸ்னிக் அவர்கள் நேரடியாக அவரிடம் பேசுவதற்கு முயற்சி செய்த போது வாசன் அவர்கள் பேசவில்லை. ஆனால் அகமது பட்டேல் அவரோடு நேரடியாக பேசி
வேண்டுகோள் வைத்தார், நீங்கள் இருக்க வேண்டும் என்று. அகமது பட்டேல் அவர்கள் பேசுகின்றார்கள் என்று சொன்னாலே அது சோனியா காந்தி பேசுவதாகத்தான் அர்த்தம். ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் பாசத்திற்குரிய வாசன் அவர்கள் கட்சியை விட்டு சென்றது எனக்கு தனிப்பட்ட முறையிலே மிகவும் வருத்தத்தை தருகின்றது. அவர் கட்சியை விட்டு வெளியே செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி முதல்ல வேண்டுகோள் விடுத்தீங்க. கட்சி தொடங்க போறாருன்றப்போ எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொன்னீங்க. பிறகு காங்கிரஸ் கட்சிக்குள் பதவியை அனுபவித்து விட்டு இப்படி வெளியே செல்வது என்பது ஒரு சந்தர்ப்பவாதம் அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கீங்க. ஒரு 3 நிலைப்பாட்டை இந்த இதில் பார்க்கலாம். 3 நிலைப்பாடு என்பது அந்த 3 நிலைப்பாடும் வாசன் எடுத்த 3 நிலைப்பாடுகளுக்கு தரப்பட்ட பதில்கள். முதலில் அவர் கட்சியை விட்டு போகக்கூடாது என்று நினைத்தேன். நான் ஏற்கனவே நினைத்தது கட்சி பாழடைந்து விடும், கட்சி பலகீனப்பட்டு விடும் என்பதற்காக அல்ல. வாசன் அவருடைய அரசியல் சூன்யமாக எதிர்காலத்தில் ஆய்விடும் என்ற பதைப்பில் காரணமாக தான். இரண்டாவது என்னவென்று சொன்னால், கட்சி ஆரம்பிக்கப் போகின்றேன் என்று அவர் சொல்லும்போது நான் எங்கிருந்தாலும் வாழ்க என்று சொன்னேன். இப்போது கண்டிப்பாக கட்சி ஆரம்பித்து விடும், நாங்கள் பெயரையும் கொடியையும் அறிவிக்க போகிறோம், அதற்காக ஒரு நடத்த போகிறோம் என்று அவர் நிலைப்பாடு எடுத்தவுடன் காங்கிரஸ் தலைவர் என்ற முறையில் நான் அரசியல் ரீதியாக அதை விமர்சிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். வாசன் எழுப்பக்கூடிய சில பிரச்சனைகள் கவனத்துக்குரியவை. வாசன் தரப்பில் எழுப்பக்கூடிய மாநில உணர்வுகளை மதிக்கவில்லை. திரு SRB அவர்கள் வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமானால் 89 தனித்து போட்டியிட்ட போது 27% வாக்கு இருந்தது, இப்போது அதல பாதாளத்துக்கு சென்று விட்டது. காங்கிரஸ் செயலிழந்த நிலைமைக்கு போனதற்கு அகில இந்திய காங்கிரஸ் தலைமைதான் காரணம்ன்றார். அகில இந்திய காங்கிரஸ் தலைமையை குற்றம் சாட்டுவதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? நான் SRB அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல விரும்பல. இன்றைக்கும் நான் மதிக்கக்கூடியவர், வயதில் பெரியவர், அவர் உண்மையாலுமே அரசியலிலே மிகப்பெரிய அனுபவத்தை பெற்றவர். இன்னும் சொல்ல போனால் நான் அவரை பற்றி ஒன்று சொல்ல, அவர் மீது எனக்கு மரியாதை உண்டு. ஆனால் வாசனை பொறுத்தவரையில் இன்றைக்கு குற்றச்சாட்டுகள் அந்த தரப்பில் வைக்கப்படுகின்றன. மேலிடத்தை பற்றி நான் ஒன்று கேட்கின்றேன். நீங்கள் 2002 காங்கிரஸில் இணைந்தீர்கள். கடந்த 4 மாதங்கள் பாராளுமன்றம் தேர்தல் வரை நீங்கள் காங்கிரஸில் எல்லா சொல்வதற்கு வருத்தப்பட எனக்கு வருத்தமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் உண்மையை சொல்லியாக வேண்டும். 2002 4 மாதங்கள் வரை நீங்கள் எல்லாவற்றையும் இந்த கட்சியிலே அனுபவித்தீர்கள். கட்சி ரீதியாகவும் உங்களுக்கு எல்லா பதவிகளும் தரப்பட்டன. தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் தலைவரை போடுவது உட்பட உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்பத்தான் மேலிடம் நடந்தது. நீங்கள் வந்தவுடனேயே ராஜ்யசபா உறுப்பினர் ஆனீர்கள். பிறகு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், புள்ளி விவரத்துறையினுடைய அமைச்சராக, இணை அமைச்சராக வந்தீர்கள். பிறகு கடந்த 4 வருடங்களாக நீங்கள் கப்பல் துறை அமைச்சராக இருந்தீர்கள். இன்றைக்கு நீங்கள் சொல்கின்ற இதே விஷயங்கள் 4 மாதத்திற்கு முன்பு இல்லையா? உங்களுக்கு ஏன் பதவியில் இருக்கும்போது இந்த விஷயங்கள் இல்லையா? இந்த விஷயங்கள் 4 மாதமாக உருவான விஷயங்களா? நீங்கள் என்ன சொல்கின்றீர்களோ அதே நிலைதான் 2002 இன்றைக்கு வரைக்கும் இருக்கின்றது. நீங்கள் என்ன பெரிய புத்தனா? திடீரென்று 4 மாதத்திற்கு பிறகுதான் உங்களுக்கு பதவி இல்லாத போதுதான் ஞானோதயம் வந்ததா? ஆகவே இது தவறு. நீங்கள் வெளியே செல்வதற்கு நாங்கள் செல்கின்றோம் என்று என்பது செல்வதை பற்றி எனக்கு இப்போது கவலை இல்லை. ஆனால் குற்றச்சாட்டுகளை வைக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் மேலிடம் மீது குற்றச்சாட்டு வைப்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் சொல்லிதான் சோபாவை தலைவராக்கினார்கள், நீங்களே தலைவராக வந்தீர்கள். பிறகு ஞான தேசிகளை நீங்கள் சொல்லிதான் தலைவராக ஆக்கினார்கள். ஆக இத்தனையும் காங்கிரஸில் உங்கள் விருப்பப்படித்தான் நடந்தது. பதவிகளில் எல்லா பதவிகளிலும் நீங்கள் 60% எடுத்துக்கொண்டீர்கள். இத்தனையும் காங்கிரஸ் உடைய மேலிடம் செய்ததே. அப்போது காங்கிரஸ் மேலிடத்தின் மீது உங்களுக்கு கோபம் வரல இல்லையா? இப்போது காங்கிரஸ் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து விட்ட பிறகுதான் உங்களுக்கு ஞானோதயம் பிறந்ததா என்று நான் கேட்க விரும்புகிறேன். ஆகவே இந்த பிடிக்கல போனோம், காங்கிரஸ் தோத்து போச்சு, காங்கிரஸில் இனிமேல் எதிர்காலம் இல்லை, அதனால் எங்களுக்கு இனிமேல் பதவி கிடைக்காது, அதனால் நாங்கள் வேறு இடத்துல போய் எங்களுக்கு பதவி கிடைக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்யணும்னு சொல்லிட்டு போக தாராளமாக. வேறு என்ன காரணம்? காங்கிரஸின் கொள்கைக்கும் உங்களுக்கும் என்ன முரண்பாடு? உங்களுடைய பொருளாதார கொள்கை என்ன? காங்கிரஸின் கொள்கை இருந்து முரண்பட்ட பொருளாதார கொள்கை கிடையாது. தமிழக மீனவர்கள் பிரச்சனையில் உங்களுக்கு என்ன? அதே கருத்து தான் நாங்களும் வைத்திருக்கின்றோம். இலங்கையில் இருக்கின்ற தமிழர்களுடைய நலம் காக்கப்பட வேண்டும் என்பதிலே காங்கிரஸ் உறுதியாக இருக்கின்றது. விடுதலை புலிகள் விஷயத்தில் நாங்கள் தீவிரவாதிகள், அதை நாங்கள் தொடர்ந்து எதிர்ப்போம். பயங்கரவாதிகள் அது வேறு விஷயம். ஆனால் இன்றைக்கு ராஜபக்சே தொடர்ந்து இலங்கை தமிழர்களுக்கு அநீதி செய்து கொண்டிருக்கின்றார். மீனவர்கள் 5 பேர்
கடலில் வந்தாங்க, மீன் பிடிச்சாங்க, அவங்களுடைய போட்டில் வந்து கஞ்சாவா ஏதோ ஒரு ட்ரக் இருந்தது, அதற்காக தூக்கு தண்டனை என்று சொன்னால் எவன் ஒத்துக்கொள்வான் உலகத்தில்? ஆகவே ராஜபக்சே செய்வது அயோக்கியத்தனம். ஆகவே ராஜபக்சேயை இலங்கை தூக்கி எறிய வேண்டும், அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று இந்திய அரசாங்கத்தை வற்புறுத்துவது காங்கிரஸ் தான். ஆகவே இதில் எந்த வேறுபாடு உங்களுக்கு? முல்லை பெரியார் விஷயத்தில் காங்கிரஸ் கருத்துக்கும் உங்களுக்கு என்ன வேறுபாடு? காவேரி பிரச்சனையில் என்ன வேறுபாடு? எந்த விதத்திலையும் உங்களுக்கு வேறுபாடு கிடையாது. உங்களுக்கு காங்கிரஸுக்கு இனிமேல் 2-3 வருடங்கள் பதவி கிடைக்காது காங்கிரஸில் இருந்தால் என்ற ஒரே காரணத்தை தவிர நீங்கள் எதற்காக காங்கிரஸை விட்டு வெளியே சென்றீர்கள்? சொல்லுங்கள். இந்த பிரச்சனைகள்லாம் காங்கிரசினுடைய கொள்கைகளுக்கும் திரு ஜி.கே. வாசனுக்கும் கொள்கை மாறுபாடு இல்லைன்னு சொல்றீங்க. ஆனால் அணுகுமுறையில் சில பிரச்சனைகள்ல அவர் மாறுபட்ட கருத்தை கொண்டிருந்தார் அப்படின்றத பார்க்க முடியுது. இலங்கையோடு சேர்ந்து கூட்டு இராணுவ பயிற்சி கொடுக்கறது அப்படின்னு வரும்போது அதை எதிர்த்திருக்கிறார். இலங்கைக்கு ஆதரவாக வாக்கு போடுவதா ஐநா சபையில் அல்லது எதிர்த்து போடுவதான்ற பட்சத்தில் தமிழ்நாட்டில் மற்ற கட்சிகள் கோரிக்கை விடுத்தது மாதிரியே மத்திய அரசாங்கத்திடம் அவர் கொடுத்திருக்கிறார். எனவே இந்த பிரச்சனைகளில் தமிழக நலன் சார்ந்த ஒரு அணுகுமுறையில் தேசிய பார்வையிலிருந்து பார்க்கறதுக்கு பதிலாக தமிழ்நாட்டு பார்வையிலிருந்து பார்த்தார் அப்படின்றத நீங்கள் நிராகரிச்சிட முடியுமா? ஏற்றுக்கொள்கின்றேன். இது அப்போதே ராஜினாமா செய்திருக்க வேண்டுமே. வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் பதவியில் இருக்கும்போது காவேரி பிரச்சனையில் மத்திய அரசாங்கம் நடந்து கொண்ட விஷயம் சரியில்லை என்பதற்காக ராஜினாமா செய்தாரே, நீங்களே அப்போது செய்யவில்லை. காங்கிரஸ் தோற்ற பிறகுதான் இந்த ஞானோதயம் வந்ததா? 4 மாதத்திற்கு முன்பு உங்களுக்கு தெரியவில்லையா? அமைச்சராக இருக்கின்ற வரையில் உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் கடந்த 2 ஆண்டு காலமாக இந்த விஷயங்களை பேசி வருகின்றீர்கள். ஏன் அப்போதே ராஜினாமா செய்யவில்லை? காங்கிரஸ் தோல்வி அடைந்து விட்டது, இனிமேல் இந்த கப்பல் எழுப்பி நிற்காது என்ற காரணத்திற்காகத்தானே நீங்கள் இன்றைக்கு கட்சியை விட்டு போனீர்கள். அது நீங்கள் அன்றைக்கே ராஜினாமா செய்திருந்தால் உங்களையும் தமிழர்களுக்காக குரல் கொடுக்கின்ற மிகப்பெரிய தமிழ் தியாகி என்று கூட நாங்கள் புகழ்ந்திருக்க முடியும். ஆனால் பதவி போன பிறகுதான் ஞானோதயம் வருகிறது என்று சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக புத்தராக ஆகிவிட முடியாது என்றுதான் சொல்ல முடியும். காங்கிரஸ் மீண்டும் உயிர் தெழாது அப்படின்ற எண்ணத்துக்கு வந்துவிட்டு புதிதாக கட்சி தொடங்குகிறார். அவர் கட்சி தொடங்குறதுக்கு திரு சோ ராமசாமி வாழ்த்து சொல்றார். அவருக்கு வேறு வழி இல்லை, அவர் செய்தது சரி என்று ஆதரிக்கிறார். வாசன் அவர்கள் எடுத்த அரசியல் நிலைப்பாட்டுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய கட்சிகளுக்கும் எதுவும் தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் அப்படிலாம் நினைக்கல. வாசனுக்கு கொஞ்சம் தயவு செய்து அரசியல் வரலாறு தெரியவில்லை, அரசியலில் சிந்தனை இல்லை என்பதை நான் சொல்ல வேண்டும். எனக்கு அவர் மீது அன்பு உண்டு, பாசம் உண்டு. இன்றைக்கும் என்னுடைய வீட்டு பிள்ளையாகத்தான் அவரை நினைக்கின்றேன். அனுபவம் இல்லை. காங்கிரஸ் எப்போதெல்லாம் விடுகின்றதோ அப்போதெல்லாம் மிகுந்த வேகத்தோடு திரும்பி எழும். பெரியார் போன போது ஏற்படாத இழப்பா, ராஜாஜி போன போது ஏற்படாத இழப்பா வாசன் போன பிறகு ஏற்பட்டுவிடும். மூப்பனார் அவர்கள் வெளியேறும் போதே அது ஒரு மக்கள் மூமெண்ட் ஆச்சு, மாஸ் மூமெண்ட். எவ்ரிபடி வாஸ் அகைன்ஸ்ட் ஜெயலலிதா. அப்போ தமிழ்நாடு ஜெயலலிதாவுக்கு எதிராக இருந்தது. ஆகவே மூப்பனாரை பொறுத்தவரையில் அவர் கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவராக இருந்தாலும் அந்த நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார். அப்போது அவர் ரஜினிகாந்த், கலைஞரை போன்றவர்கள் ஆதரித்தார்கள். அவரே ஒரு தேர்தலுக்கு மேல் தாக்கு பிடிக்க முடியாமல் கடைசி நேரத்தில் மீண்டும் காங்கிரசுக்கு வர வேண்டும் என்று நினைத்தார் என்று சொன்னார். இன்றைக்கு எந்த விதமான காரணமும் இல்லாமல், எந்த விதமான மக்கள் ஆதரவும் இல்லாமல் காங்கிரஸ் முடிந்து விட்டது என்று வாசன் நினைப்பாரையானால் கொஞ்சம் அரசியலில் அவர் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கின்றது. நிறைய விஷயங்களை அவர் படிக்க வேண்டும் அல்லது பெரியவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக 14 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நியமிக்கப்படுவீர்கள் அப்படின்னு நீங்க இந்த எதிர்பார்த்தீங்களா? இந்த பதவி அறிவிப்பதற்கு முதல் நாள் வரை எனக்கே தெரியாது. இன்னும் சொல்ல போனால் முதல் நாள் சாயந்தரம் தான் கொஞ்சம் தெரியும். அதுவரை எனக்கு தெரியாது. ஜி.கே. நான் சொல்கின்றேன், நான் எனக்கு பதவி தாருங்கள் என்று போய் சோனியா காந்தி அவர்களிடமும் ராகுல்ஜி அவர்களிடமும் நான் கேட்கவில்லை. வாசன் அவர்களோடு கடந்த 3 ஆண்டு காலமாக நீங்க நெருக்கமாக இருந்தீர்கள், ஒரு நல்ல உறவில் இருந்தீர்கள். நீங்கள் வாசன் அவர்களோடு கடந்த 35 ஆண்டு காலமாக நெருக்கமாக இருக்கின்றேன். அவர் பள்ளிக்கு செல்லும் குழந்தையாக, ஏனென்றால் மூப்பனார் எப்போதும் என்னோட பாசத்தோடு இருப்பார். ஆகவே பள்ளி செல்லும் பருவத்திலிருந்து நான் வாசனோடு என்னுடைய பாசமும் அன்பும் நிலைத்திருக்கும். என்னுடைய ஒரே வருத்தம், அரசியலில் தன் எதிர்காலத்தை சூனியப்படுத்தி கொண்டாரே என்ற வருத்தம் தானே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. வாசன் அவர்களோடு நீங்க நெருக்கமாக இருந்தீர்கள். இப்போ மாநில தலைவராக உங்களை நியமிக்காவிட்டால் நீங்களும் வாசன் அவர்களோடு சேர்ந்து கட்சி தொடங்குறது, அந்த கட்சியில் இணைந்திருக்க கூடும் அப்படின்ற ஒரு கருத்து சொல்லப்படுகிறது.
இது என்னை தெரியாதவர்கள், அரசியல் தெரியாதவர்கள், எங்களுடைய குடும்பத்தை பற்றி தெரியாதவர்கள் சொல்லக்கூடிய கருத்து. என்னை பொறுத்தவரையில் வாசனோடு இன்றும் எனக்கு மனதிலே நான் அவரோடு தனிப்பட்ட முறையிலே பிரியமாக இருக்கின்றேன். அது வேறு விஷயம். என்னை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சியில்தான் எல்லாவற்றையும் நான் அனுபவித்தவர். பெரியாரின் பேரனாக இருக்கலாம், சம்பத்தின் மகனாக இருக்கலாம். ஆனால் எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையிலே அங்கீகாரம் கொடுத்தது இந்த கட்சி தான். என்னை எம்எல்ஏவாக ஆக்கினது இந்த கட்சி தான். தலைவராக செய்ததும் இந்த கட்சி தான். எம்பியாக செய்ததும் சோனியா காந்தி தான். எனக்கு அமைச்சர் பதவி தந்ததும் சோனியா காந்தி தான். நான் அரசியல் வாழ்க்கையில் என்னென்ன அனுபவிக்க வேண்டுமோ, என்னென்ன பதவிகள் வைக்க வேண்டுமோ அத்தனை பதவிகளும் ஏற்கனவே அனுபவித்து விட்டேன். இனிமேல் நான் அனுபவிக்காத பதவி அரசியலில் என்று சொன்னால் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக வர வேண்டும். அல்லது அதிகாரத்தில் எனக்கு இன்னும் ஒரு பதவி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நான் பிரதம மந்திரியாக இந்த நாட்டுக்கு வர வேண்டும். இதை ரெண்டுத்திற்கும் அணு அளவு கூட அருகதை இல்லாதவன் என்பது எனக்கே தெரியும். ஆகவே நான் எல்லாவற்றையும் அரசியல் வாழ்க்கையில் அனுபவித்து விட்டேன். இனிமேல் நான் எதிர்பார்ப்பு ஒன்று கிடையாது. இனிமேல் எனக்கு பெயர் வர வேண்டும், நான் இறந்த பேரும் பிறகும் என்னுடைய பெயர் நிலைக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தில் காங்கிரஸை உயர்த்தி காட்ட வேண்டும். அதற்கு நோக்கித்தான் என்னுடைய பயணம் முழுமையாக அமையுமே தவிர காங்கிரஸை விட்டு போவதோ, சோனியா காந்தி தலைமையை விட்டு போவதோ என்பது ஒரு க்ஷணம் கூட நான் நினைத்ததில்லை. இனியும் அந்த எண்ணம் எனக்கு வராது. இனியும் நான் அப்படி இருக்க மாட்டேன். ஒருவேளை எனக்கு கோபம் வந்தால் அரசியலை விட்டே விலகி விடுவேனே ஒழிய காங்கிரஸை விட்டு போக மாட்டேன். தமிழ்நாடு அப்படின்னு வரும்போது, தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது காங்கிரஸ் அதை சரியாக கையாளவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டின் பேரில் தான், அந்த விமர்சனத்தின் பேரில் தான் காங்கிரஸுக்கான செல்வாக்கு மங்கியது. கடந்த தேர்தலில் காங்கிரஸோடு கூட்டணி சேர்வதற்கு கூட பெருவாரியான கட்சிகள் முன்வரவில்லை. ஏறத்தாழ பெருவான கட்சிகள் இல்லை, யாரும் முன்வரவில்லை. உண்மையை சொல்லிக்கிட்டீர்கள், நான் ஒத்துக்கிறேன், உண்மையை ஒத்துக்கிறேன். இதற்கு அடிப்படையான காரணம் இலங்கை பிரச்சனை, கச்சத்தீவு, மீனவர் பிரச்சனை, காவேரி, முல்லை பெரியாறு. இந்த பிரச்சனைகளை காங்கிரஸ் கட்சி வேறு மாதிரி கையாண்டு இருக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கா? நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னாலும் அடிப்படையாக நீங்கள் சொல்கின்ற விஷயம் உண்மைதான். தமிழகத்தை பொறுத்தவரையில் காங்கிரஸ் சில ஆண்டுகளாகவே மக்கள் பிரச்சனையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் மக்களிடமிருந்து விலகிய ஒரு இயக்கமாகத்தான் இருந்தது. கண்டிப்பாக நான் அதை ஏற்றுக்கிறேன். ஆனால் இனி வரப்போகிற காலங்களில் காங்கிரஸை பொறுத்தவரையில் இது முழுக்க முழுக்க தமிழக மக்களின் ஒரு இயக்கமாக மாறும். இதனுடைய நடவடிக்கைகள் மக்கள் பிரச்சனைகளுக்கு 24 மணி நேரமும் போராடுகின்ற ஒரு இயக்கமாக இனிமேல் காங்கிரஸ் இருக்கும் என்ற உறுதியை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் கடந்த 3 ஆண்டு கால ஆட்சி நிறைவு பெற்று இன்றைக்கு ஒரு முதலமைச்சர் மாறி இருக்கிறார். இந்த சூழலில் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய செயல்பாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ் அதிமுகவோட எத்தகைய உறவை வைத்து கொண்டிருக்கிறது? இப்போ அது இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை. செய்தது தவறா இல்லையா என்பது வேறு. அதான் நீதிமன்றம் அதற்கான தீர்ப்பை தந்திருக்கின்றது. ஆகவே ஜெயலலிதா அவர்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கின்றார். இந்த நேரத்தில் நான் அவரை கடுமையாக விமர்சனம் செய்ய விரும்பவில்லை. ஏனென்றால் ஒருவர் தாழ்ந்திருக்கும் போது அவருக்கு ஒரு தைரியம் சொல்ல முடியவில்லை என்று சொன்னாலும் கூட அதை விமர்சிக்க வேண்டாம் என்று நினைக்கின்றேன். ஆனால் அதிமுக அரசாங்கம் என்பது செயல்படாத ஒரு அரசாங்கமாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஜெயலலிதா தீர்ப்புக்கு பிறகு அவர் சிறைச்சாலையில் இருக்க வேண்டிய நேரத்தில் அதிமுக அரசு செயல்பாடே கிடையாது. எல்லோரும் பெங்களூரில் இருந்தார்கள். ஆனால் அதே நேரத்தில் நான் அதிமுகவை பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அரசு மக்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னாலும் கூட அதிமுக என்ன செய்தது என்று சொன்னால், தமிழ்நாட்டிலே மொட்டை அடித்தால் 1000 ரூபாய் கொடுப்போம், மீசை எடுத்தால் 500 ரூபாய், பூஜை செய்தால் 5000, யாகம் செய்தால் 10,000, ரோட்டிலே உருண்டு மண் சோறு தின்றால் 20,000, உண்ணாவிரதம் இருந்தால் 500 ரூபாய் என்று மக்களுக்கு வருமானத்திற்கு ஏற்பாடு செய்த அதிமுகவை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். பிஜேபி ஆட்சி காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு எதிர்க்கட்சி அந்தஸ்தை தருவதற்கு மறுத்து விட்டது. இந்த ஆட்சி 5 மாதங்கள் நிறைவு பெற்றிருக்கிறது. பிஜேபி ஆட்சிக்கு அண்மையில் நடத்தின ஒரு சர்வேல கூட தேர்தல் நேரத்தில் இருந்த செல்வாக்கு அப்படியே இருக்கிறது அவர்களுக்கு. அப்படியே இருந்தால் ஏன் இடைத்தேர்தலில் ராஜஸ்தானிலும் குஜராத்திலும் மிகப்பெரிய தோல்வியை கண்டிருக்கிறார்கள்? மகாராஷ்டிராலையும் ஹரியானாலையும் மிகப்பெரிய வெற்றி அவங்க பெற்றிருக்கிறாங்க. மிகப்பெரிய வெற்றி என்று நீங்கள் சொல்லிவிட முடியாது.
ஏனென்றால் மகாராஷ்டிராவில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பாராளுமன்ற தேர்தலிலே அவர்களுக்கு கிடைத்த வாக்குகளும் இப்போது கிடைத்த வாக்குகளுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. இரண்டு இடத்திலும் ஆட்சியில் இருந்த காங்கிரஸை அகற்றிவிட்டு காங்கிரஸ் மீண்டும் ஆட்சியை பிடிக்கிற இடத்துக்கு பிஜேபி வந்திருக்கிறது. காங்கிரஸ் தோல்வியுற்றதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் பிஜேபிக்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ்நாட்டில் வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது. அதை தேசிய சக்தியாக இது காலம் வரையிலும் காங்கிரஸ் கட்சி இருந்தது. தேசிய சிந்தனை கொண்டவர்களுக்கான ஒரு வாய்ப்பாக, ஒரு கருவியாக காங்கிரஸ் இருந்தது. இன்றைக்கு காங்கிரஸ் அஸ்தமனமாகிவிட்டது. அந்த இடத்தை நாங்கள் பிடிப்போம், வெற்றிடத்தை நாங்கள் நிரப்புவோம்னு பிஜேபி சொல்றதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அஸ்தமனமானாலும் உதயம் இருக்கும் என்பதை ஒற்றுக்கொள்கிறீர்களா? அமாவாசையாக இருந்தாலும் அமாவாசைக்கு அடுத்தது பௌர்ணமி தானே வரும். அந்த நிலை தான் காங்கிரஸ். பிஜேபியை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் நான் ஏற்கனவே பல இடங்களில் சொல்கிறேன், என்னதான் குட்டிக்கரணம் போட்டாலும் தமிழக மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தமிழக மக்களுக்கு பல அரசியல் கருத்துக்கள் இருந்தாலும் ஒன்றில் உறுதியாக இருப்பவர்கள் தமிழக மக்கள். அது மதச்சார்பின்மை. அது தவறோ ரைட்டோ, தந்தை பெரியார் அவர்களுடைய உழைப்பால் அந்த எண்ணம் மக்களிடையே நிரம்பி. ஆகவே இந்த தமிழகத்தில் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து கால் விட முடியாது. தமிழ்நாடு காங்கிரசின் தலைவராக நீங்க பொறுப்பேற்ற பிறகு வாழ்த்து சொன்னவர்களில் சிதம்பரம் அவர்களும் கார்த்தி சிதம்பரம் அவர்களும் உண்டு. வாசன் தரப்பினர் அகில இந்திய தலைமை விமர்சிப்பது இயற்கை. இன்றைக்கு வெளியே செல்கிறார்கள், விமர்சிக்கிறார்கள். ஆனால் கார்த்தி சிதம்பரம் கூட ஒவ்வொரு பிரச்சனைக்கும் டெல்லியிலிருந்து தீர்வு வரக்கூடாது, மேலிட பார்வையாளர்களுடைய தலையீடு தவிர்க்கப்பட வேண்டும், மாநில தலைமைகளுக்கு அதிக அதிகாரம் தரப்பட வேண்டும் அப்படின்ற கருத்தை எதிரொலிச்சிருக்கார். அது இன்னொரு வகையான அதிருப்தியின் வெளிப்பாடுன்னு பார்க்கிறதா, அல்லது நியாயமான கோரிக்கை அப்படின்னு நீங்க பார்க்குறீங்களா? நீங்கள் அவர் சொல்லிய கருத்து சரியா தவறா என்ற விமர்சனத்துக்கு நான் போகவில்லை. இது போன்ற கருத்துக்களை கட்சியை பற்றி சொல்ல வேண்டும் என்று காங்கிரஸ்காரர்கள் யாராவது நினைத்தால் அதை என்னிடம் சொல்லலாம். என் மீது நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் தாராளமாக சோனியா காந்தி அவர்களிடமும் ராகுல் காந்தி அவர்களிடமும் சென்று சொல்லலாம். ஆகவே இத்தகைய கருத்துக்களை வெளிப்படையாக சொல்வது இனி வருகின்ற காலங்களில் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை நான் எல்லா காங்கிரஸ்காரர்களும் கேட்டுக்கொள்கின்றேன். நீங்களே கூட கடந்த காலத்தில் இப்படிப்பட்ட கருத்தை முன் வச்சிருக்கீங்களே, மாநில காங்கிரஸ் கட்சிக்கு அதிக சுதந்திரம் தர வேண்டும், மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடுவதற்கு, கட்சி வளர்ப்பதற்கு அதிக சுதந்திரத்தை மாநில கட்சிகளுக்கு தர வேண்டும். நான் சொல்லி இருந்தாலும் அது தவறுதான். அந்த கருத்தை நான் மேலிடத்தில் தான் சொல்ல வேண்டுமே ஒழிய ஊடகங்கள் வாயிலாக அப்படி ஒரு வேலை சொல்லி இருந்தால் அது தவறுதான். அது திரும்ப செய்யாமல் நான் பார்த்துக்கொள்வேன் என்பதை சொல்ல. காங்கிரஸ் தலைமை அப்படின்ற ஒன்று இன்றைக்கு பலவீனமாக இருக்கிறது. சோனியா காந்தி அரசியலுக்கு வந்த நேரத்தில் தான் காங்கிரஸ் கட்சியை ஒரு சரிவான நிலையில, ஒரு பலவீனமான நிலையில் இருந்த கட்சிக்கு அவர் தான் புத்துயிர் கொடுத்து தூக்கி நிறுத்தினார். ஆனால் இன்றைக்கு அவருடைய தலைமையிலேயே அவர் மற்றும் ராகுல் காந்தி இருக்கிற நேரத்தில் காங்கிரஸ் மிக ஒரு பலவீனமான நிலைமையில் அகில இந்திய அளவில் இருக்கிறது. இந்த சூழல்ல காங்கிரஸ் பல்வேறு இடங்களில் அதிருப்தி குரல்கள் பல மாநிலங்களில் வந்து கொண்டே இருக்கிறது. இது காங்கிரஸ் கட்சியினுடைய பிடி என்பது ராகுல் காந்தி, சோனியா காந்தி அவர்களுடைய குடும்பத்தினுடைய ஆதிக்கத்திலிருந்து காங்கிரஸ் மெல்ல கரைகிறது அப்படின்னு சொல்லலாமா? இல்லை, இந்த கருத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலை என்பது வரலாற்றில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பலமுறை காங்கிரஸுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. தமிழகத்திலே காங்கிரஸ் தலைவர் காமராஜர் அவரை போன்றவர்களுக்கு அவர் இருந்த நேரத்தில் தான் 67 காங்கிரஸ் தோற்றது. அதே மாதிரி இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி என்று வரிசையாக நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அவர்கள் காலத்திலே காங்கிரஸுக்கு ஒரு தோல்வி ஏற்பட்டது. ஆனால் மீண்டும் காங்கிரஸ் எழுப்பி உயரமாக நின்றது வரலாறு. இதே போல் நீங்கள் சோனியா காந்தி அவர்கள் வருவதற்கு முன்பு காங்கிரஸுக்கு தலைமை பொறுப்பை ஏற்பதற்கு முன்பு காங்கிரஸ் 2 மாநிலங்கள் தான் ஆட்சி புரிந்தது. ஆனால் சோனியா காந்தி வந்த பிறகு காங்கிரஸ் சோனியா காந்தியினுடைய தலைமையில் 14-15 மாநிலங்களில் காங்கிரஸ் ஆட்சியை பிடித்தது. இன்றைக்கு மீண்டும் ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கின்றது, ஒரு தோல்வி ஏற்பட்டிருக்கின்றது, நான் ஒத்துக்கொள்கின்றேன். ஆனால் மீண்டும் சோனியா காந்தியின் தலைமையில் விரைவில் காங்கிரஸ் மிகப்பெரிய வெற்றிகளை பெறுகின்ற இயக்கமாக மாறும். காங்கிரஸ் சோனியா அவர்களுடைய தலைமையில் தான் காங்கிரஸ் புத்துணர்ச்சி பெற்றது அப்படின்றது எந்த அளவுக்கு உண்மையோ, தலைமையில் தான் என்று சொல்லவில்லை, பல தலைவர்கள் தோல்வி அடைந்த பிறகும் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். காமராஜர், இந்திரா காந்தி என்று வரிசையாக நிறைய வரலாற்று சான்றுகள் இருக்கின்றன. இன்னைக்கு அகில இந்திய கட்சின்னு சொன்னாலும் கேரளா, கர்நாடகா, அசாம்
இந்த 3 மாநிலங்களை தவிர காங்கிரஸ் ஆட்சி என்பது எந்த மாநிலத்திலும் இல்லை. நீங்கள் இதே சோனியா காலத்தில் தான் ஆரம்பத்தில் 2 இடங்களில் இருந்த காங்கிரஸ் பிறகு பல மாநிலங்களில் வந்தது. இன்றைக்கு இதே சோனியா காந்தியில் இன்றைக்கு 3 மாநிலங்களில் தான் காங்கிரஸ் ஆட்சி இருக்கின்றது என்று சொன்னால் விரைவில் இதே சோனியா காந்தி ஆட்சியில் பல மாநிலங்களில் காங்கிரஸ் ஆட்சி மீண்டும் வரும். திரு ஜி.கே. வாசன் வெளியேறின சூழலில் அந்த உறுப்பினர் அட்டைகள் 10 லட்சம் உறுப்பினர் அட்டைகளை அச்சிட்டு அது உங்கள் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் இருக்குது. காமராஜர் மூப்பனார் படங்களை போடுவதுதான் அதில் உள்ள சர்ச்சைன்னு சொன்னாங்க. நீங்கள் சொல்கிறது நான் தயவுசெய்து இந்த காமராஜர் மூப்பனார் படத்தை போடுவது சர்ச்சை என்றது கிளப்பி விடப்பட்ட புரளி, உண்மை அல்ல. நான் தலைவராக இருந்திருக்கின்றேன், தங்கபாலு தலைவராக இருந்திருக்கின்றார், கிருஷ்ணசாமி தலைவராக இருந்திருக்கின்றார். நாங்கள் எல்லாம் அடித்த கார்டில் அத்தனை கார்ட்லேயும் காமராஜர் படம் இருக்கின்றது. இதில் ஒரு விஷயம் நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஜி.கே. வாசன் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்தார். அவர் நேரத்தில் அவர் காலத்தில் அச்சிடப்பட்டு விநியோகிக்கப்பட்ட உறுப்பினர் கார்டுகளில்தான் காமராஜரும் கிடையாது, மூப்பனாரும் கிடையாது, யாரும் கிடையாது, சோனியா காந்தி மட்டும் படம் இருந்தது. ஆகவே காமராஜர் படம் மூப்பனார் படம் இல்லாத கார்டு அடித்த ஒரே தலைவர் ஜி.கே. வாசன் தான் தமிழக காங்கிரசுடைய தலைவராக இருக்கின்றார். இதை நான் சவாலாக ஏற்றுக்கொள்கின்றேன். இதை வாசன் அவர்களால் மறுக்க முடியுமா என்று சொல்லட்டும். அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சி மாநிலங்களில் செல்வாக்கான தலைவர்கள் உருவாவதை அகில இந்திய தலைமை விரும்பவில்லை. அதற்கு உதாரணம் மம்தா பானர்ஜியிலிருந்து சரத்பவாரிலிருந்து ஒய்எஸ்ஆருடைய மகன் ஜெகன்மோகன் ரெட்டி, தமிழ்நாட்டில் ஜி.கே. வாசன் அப்படின்னு இந்த பட்டியல் நீளுதுன்னு சொல்லலாமா? நீங்கள் பெரிய பெரிய பேர்லாம் சொல்லிட்டு வாசன் பேரையும் சேர்த்துக்கிட்டீங்க. வாசனை பொறுத்தவரையில் நான் ஒரு அரசியல் தலைவராகவே ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் எல்லாருடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உட்பட்ட ஒருவர். காங்கிரஸுடைய செல்லப்பிள்ளையாகத்தான் இருந்தார். இருந்தாலும் இன்னொன்று சொல்கின்றேன், அகில இந்த ரீதியிலே நடைபெறுகின்ற பல சம்பவங்களை நீங்கள் கேட்கின்றீர்கள். என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டு அரசியலை பற்றித்தான் நான் முழுமையாக கவனம் செலுத்துகின்றேன். காங்கிரஸ் இங்கே ஒரு நல்ல சூழ்நிலைக்கு வர வேண்டும் என்று தான் நான் விரும்புகின்றேன். என்னுடைய முழு எண்ணமும் முழு சிந்தனையும் அதில் தான் நான் ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றேனே ஒழிய மற்றபடி பெரிய அகில இந்திய அரசியலை பற்றியோ இல்லை உலக அரசியலை பற்றியோ எல்லாம் என் மனம் இப்போது சிந்திக்கவில்லை. ஆகவே நான் அந்த கேள்விக்கு ஒன்றும் பதில் சொல்ல வேண்டாம் என்று நினைக்கின்றேன். உங்கள் கவனமெல்லாம் தமிழ்நாட்டின் பக்கம் குவிந்திருக்கிறதுன்றது நியாயமான ஒன்று தான். ஆனால் நீங்கள் ஒரு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய அளவிலான ஒரு கட்சியின் மாநில தலைவர் அப்படின்றதுனால அகில இந்திய பிரச்சனைகளை கேட்காமல் இருக்க இயலவில்லை. கேளுங்க குண சார், நீங்கள் என்ன கண்டாலும் சொல்கிறேன். இன்னும் திருப்பி கொஞ்சம் கேளுங்க, சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன், கேளுங்க குண சார். ராகுல் காந்தி ஒரு தயக்கம் நிறைந்த தலைவராக இருக்கிறார். அவர் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதில்லை. அதாவது நீங்க சொல்றது புரியுது. அதனாலதான் காங்கிரஸ் கட்சிக்கான வீழ்ச்சியில அதுவும் ஒரு காரணம்னு சொல்லப்படுறது. இல்லை, எப்படி புலி பதுங்குவது பாய்வதற்கோ அதுபோல்தான் இன்றைக்கு ராகுல் காந்தி நிலை. விரைவில் அந்த புலி சீரும், அந்த புலி தன்னுடைய வீரத்தை காண்பு. மாநில அரசியல் பற்றி தான் அதிகம் பேசணும்னு சொல்றீங்க. இல்ல கட்டளை இடவில்லை. என்னன்னா எனக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு வாரமாவே சிந்தனைகள் தமிழ்நாடு காங்கிரஸ் இது நல்லா கொண்டு வரணும் தான் இருக்கின்ற ஒழிய நான் அந்த ஒபாமாவை பத்தியோ இல்ல வேற யாரை பத்தியோ இல்ல மற்ற சரத்பவாரை பத்தியெல்லாம் சிந்திக்கிறதுக்கே எனக்கு டைம் இல்லை. தமிழ்நாடு காங்கிரஸ் அப்படின்னு ஒரு தமிழ்நாட்டு அளவிலான பிரச்சனைகளை பேசணும்னாலும் மாநில தலைவராக நீங்க ஆகியிருக்கீங்க. 2000 நீங்கள் மாநில தலைவராக ஆகும்போது காங்கிரஸ் கட்சியினுடைய மிக பெரும்பாலானவர்கள் மூப்பனார் அவர்களோடு சென்று விட்ட நிலையில் காங்கிரஸ் மிகவும் சிறிய கட்சியாக இருந்த நிலையில நீங்க ஆனீங்க. நீங்கள் சொல்வது 100% உண்மை, நான் ஏற்றுக்கொள்கிறேன். மூப்பனார் பின் காங்கிரஸ் பெரிய அளவிலே சென்றது என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். அன்றைக்கு தலைவராகி உங்க தமிழ்நாட்டினுடைய கவனத்தை உங்கள் பக்கம் திருப்ப முடிஞ்சது உங்களால. அன்றைக்கு தலைவரானதுக்கும் இன்றைக்கு தலைவராகிறதுக்கும் என்ன வித்தியாசத்தை உணர்றீங்க? நிறைய வித்தியாசம் இருக்கு. அன்னைக்கு மூப்பனார் போனார்னா, கட்சியை விட்டு போனார்னா தமிழக மக்களுடைய முழுமையான ஆதரவை பெற்றவராக போனார். ஆகவே அன்னைக்கு காங்கிரஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இன்னொன்று அப்போ எனக்கு ஒரு 14 வருஷம் வயசு கம்மியாகிடுச்சு. அதுதான் வித்தியாசம். இப்போ கொஞ்சம் வயசு அதிகமாகிடுச்சு. பட் இருந்தாலும் நான் என்னுடைய எல்லா பலத்தையும் இதில் போட்டு ஐ ட்ரை டு பிரிங் த காங்கிரஸ் அப் இன் தமிழ்நாடு. 14 ஆண்டுகளுக்கு முன்னாடி காங்கிரஸ் சிறிய கட்சியாக இருந்தாலும் மூப்பனாரோட மிக பெருவாரியானவங்க போனாலும்
காங்கிரஸ் மேல இன்றைக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு கோபமோ வருத்தமோ விமர்சனமோ மக்கள் மன்றத்தில் இல்லை. அதை உணர்றீங்களா? உண்மை. இப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்போ ஒரே ஒரு பிரச்சனை தான். தமிழ்நாட்டுக்கு அன்றைக்கு எதிரியாக இருந்தவர் ஜெயலலிதா. ஒட்டுமொத்த தமிழகமும் அன்று ஜெயலலிதாவை எதிர்த்தது. அந்த நிலையில் இன்றைக்கு இருக்கின்றது சும்மா ஏதோ நம்மளுக்கு பதவி இல்லைன்னு வெளியே போயிருக்காங்க எந்தவித மக்கள். அன்றைக்கு மக்களுடைய எண்ணங்களை மூப்பனார் பிரதிபலித்தார். அதனால்தான் அது ஒரு பெரிய ஒரு இயக்கமாக வர முடிந்ததை தவிர இன்றைக்கு அந்த சூழ்நிலை கிடையாது. அன்றைக்கு இருந்த சூழலுக்கும் இன்றைக்கு இருக்க சூழலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. தமிழ்நாட்டில் காங்கிரஸை மக்கள் இயக்கமாக மாற்றணும் அப்படின்னு சொன்னா உறுப்பினர்கள் அதிகம் சேர்க்கப்பட வேண்டும், மக்கள் தேர்ந்து தலைவர்கள் வரணும். ஆனால் உங்கள் நியமனம் வரையிலும் கூட தொண்டர்களோ கட்சி நிர்வாகிகளோ தேர்ந்தெடுத்து வராமல் மேலிடத்திலிருந்து ஒரு தலைவரை திணிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இது ஒரு இயக்கம் மக்கள் இயக்கமாக மலர்றதுக்கு இந்த வழிமுறைகள் சரியானது நினைக்கிறீங்களா? பல டெக்னிக்கல் பாயிண்ட் சொல்றீங்க. மெம்பர்ஸ் என்ரோல் பண்ணலாம், they got to get elected. எல்லா அரசியல் கட்சிகளிலும் தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல் கட்சி எலெக்ஷன் நடத்துகின்றார்கள். நடத்த வேண்டியது எலெக்ஷன் கமிஷனுடைய உத்தரவு பிரகாரம் கட்டாயம். நடத்துகின்றோம் என்ற போர்வையில் தலைமை என்ன விரும்புகின்றதோ அதுதான் மாவட்ட அளவிலோ வட்டார அளவிலும் கிராம பஞ்சாயத்து தலைவிலும் அந்தந்த கட்சி தலைவர்கள் என்ன விரும்புகிறார்கள் அதுதான் தட்ஸ் வாட் ஹேப்பனிங் இன் டிஎம்கே, தட்ஸ் வாட் ஹேப்பனிங் இன் ஏடிஎம்கே. அதனால் இந்த எலெக்ஷன் நடத்திய ஒரு மக்கள் இயக்கம் என்பதெல்லாம் எலெக்ஷன் நடத்துகிறோம், உறுப்பினர் சேர்த்துறோம், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் என்னை பொறுத்தவரையில் மக்கள் இயக்கம் என்று சொன்னால் மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு அன்றாடம் மக்களோடு இருந்து குரல் கொடுக்க வேண்டும். ரயில் கட்டணம் உயர்த்தப்பட்டது, நீங்கள் மக்களோடு சேர்ந்து அதுக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்பதோடு மட்டுமல்ல, ரயில் கட்டணத்தை குறைப்பதற்கு மீண்டும் என்ன வழியோ அதை செய்திருக்க வேண்டும். இன்றைக்கு பால் விலை உயர்ந்திருக்கின்றது, மிகப்பெரிய ஊழல் அதிலே நடந்திருக்கின்றது, மிகப்பெரிய கலப்படம் அதிலே நடந்திருக்கின்றது. ஒரு நேரத்தில் மக்களுக்கு அச்சமே வந்து விட்டது. அரசாங்கம் தருகின்ற பாலை சாப்பிட்டால் உயிருக்கு ஆபத்து வந்து விடுமா என்ற நிலை இருக்கும் போது பால் விலையை உயர்த்தி இருக்கின்றார்கள். இதற்காக மக்களோடு நீங்கள் ரோட்டில் நின்று இந்த பிரச்சனையை கிளப்பி இருக்க வேண்டும். பால் விலையை குறைக்கும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் என்று குரல் கொடுத்திருக்க வேண்டும். அதை நாங்கள் செய்யவில்லை என்பதை நான் ஒத்துக்கொள்கின்றேன். ஆனால் வருகின்ற காலங்களில் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக முழுமையாக எங்களை ஈடுபடுத்தி கொண்டு நாங்கள் பாடுபடுவோம் என்பதை நான் உறுதியளிக்கின்றேன். தமிழ்நாட்டு அளவில் கட்சியை வளர்க்கிறது தான் என்னுடைய பிரதானமான முதன்மையான பணியாக இருக்கிறதுன்னு சொல்றீங்க. ஒரு மாநில தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற நிலைமையில் அப்படி சொல்றதுன்றது இயற்கை. இன்றைக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை என்று பார்த்தால் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் வாக்கு சதவீதம்ன்றது ஒரு அளவுகோலாகத்தான் இருக்கிறது. அடுத்த அளவுகோல் என்பது ஒரு தாளிலே கணக்குகள் போடுவதற்காகத்தான். நான் அதான் உங்கள்கிட்ட சொல்லக்கூட சேரன், ஒரு தேர்தலில் எம்ஜிஆர் படுதோல்வியை அடைகிறார். 6 மாதத்துக்கு பிறகு இன்னொரு தேர்தல் நடக்கிறதுக்கு மிகப்பெரிய வெற்றியை பெறுகின்றார். எப்படி மிகப்பெரிய தோல்வியை அன்றைக்கு அடைகின்றார் என்றால், அன்றைக்கு மத்தியிலே காங்கிரஸ் வேண்டும் என்ற காரணத்திற்காக எல்லோரும் மிகப்பெரிய ஆதரவை காங்கிரஸுக்கு தந்தார்கள். ஆனால் காங்கிரஸ் அன்றைக்கு என்ன செய்தது? ஆட்சிக்கு வந்தவுடன் எம்ஜிஆர் ஆட்சியை கலைத்தது. ஆகவே தேர்தலிலே மிகப்பெரிய தோல்வியை சந்தித்த எம்ஜிஆர் அவர்கள் மீது மக்களுக்கு ஒரு அபிமானம், ஒரு சிம்பத்தி என்று சொல்வார்களே, அது ஏற்பட்டது. அதனோட வெளிப்பாடுதான் 6 மாதத்திற்கு பிறகு நடந்த சட்டசபை தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை எம்ஜிஆர் அவர்கள் பெற்றார். அதற்காகத்தான் சொல்லேன். ஏன் இந்த வாக்கு வங்கி, உண்மையான வாக்கு வங்கி எம்ஜிஆருக்கு எப்போதும் நிரந்தரமாக இப்போது சொல்கின்றார்களே 35% அதிமுகவுக்கு இருக்கும் என்று சொல்லியிருந்தால் அந்த 6 மாதத்திற்கு முன்பு நடந்த தேர்தலிலே அவர் அவ்வளவு பெரிய தோல்வியை கண்டிருப்பாரா? அதுதான் சொல்றேன். இல்லை, நான் சொல்றதுக்கும் ஒரு லாஜிக் இருக்கு. லாஜிக் இருக்கு, பட் ஐ எம் டெல்லிங் யூ பிராக்டிகலி. நீங்க சொல்றது லாஜிக்கை நான் ஏத்துக்கிறேன். எல்லோரும் அப்படிதான் பண்ணுவாங்க. எல்லாரும் தேர்தல் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஊர்ல ஒரு கேண்டிடேட்டை போடணும்னா இந்த ஊரில் அந்த ஜாதி எவ்வளோ, இந்த ஜாதி எவ்வளோ, இந்த ஜாதி கணக்கெலாம் போட்டு, இந்த ஜாதி கணக்கெலாம் நம்ம ஊரில் இவ்வளோ ஆளுங்க இருக்காங்களா, இத்தனை பேரும் எனக்கு போடுவாங்க. அப்படி தான் போடுவோம். தேர்தல் என்பது நீங்கள் யாரை போடுவது என்று கணிப்பதற்கு முன்பாக அதைத்தான் செய்வது வழக்கம். ஆனால் அது நடைமுறை முடிவுகள் வரும்போது இந்த கணக்குகள் உபயோகமாக இருப்பதில்லை என்பதற்காகத்தான் சொன்னேன். கடந்த சட்டமன்ற தேர்தலும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலும் தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான விஷயங்களை காங்கிரஸ் கட்சிக்கு சொன்னதுன்னு நினைக்கிறேன். கடந்த சட்டமன்ற தேர்தலில் 2011 சட்டமன்ற தேர்தல் தான் காங்கிரஸ் கூட்டு சேராமல் ஒரு கட்சி வெற்றி பெற முடியும் அப்படின்ற நிலைமையை உறுதிப்படுத்தின ஒரு தேர்தல். அதுக்கு முன்னாடி வரையிலும் காங்கிரஸ் ஆதரவோடு தான் ஒருவர் வெற்றி பெற வேண்டும்
காங்கிரஸ் தயவில்லாமல் ஒருவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வர முடியாதுன்ற ஒரு நிலைமை இருந்தது. அது 2011 மாற்றி போட்டது. 2014 வந்த முடிவுகள் உங்களுக்கே தெரியும். இப்போ காங்கிரஸ் அப்படின்ற ஒன்று அதிமுக, திமுக, தேமுதிக, பாஜக, பாமக அதற்கு அடுத்த நிலையில் தான் இருக்கிறது மாதிரியான ஒரு தோற்றம் தெரிகிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில ஒரு பிளவை சந்தித்திருக்கிற உங்க கட்சி எப்படி மீண்டும் மேலே வந்து ஒரு பந்தை போல எந்த அளவுக்கு வேகமாக மீண்டும் எழும்பும் அப்படின்றது ஒரு சந்தேகமாக இருக்கு. குலசேகரன் அவர்கள் நீங்கள் சொல்வதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்றாலும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன். இன்றைக்கு காங்கிரஸ் தமிழகத்திலே பாதாளத்தில் இருக்கிறது, ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் ஒன்றை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கின்றேன், உங்கள் மூலம் இதை பார்த்து கொண்ட தமிழ் மக்களுக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். வருகின்ற 2016 காங்கிரஸ் ஆட்சியை அமைக்கும். இல்லை என்றால் குறைந்தபட்சம் காங்கிரஸ் இல்லாமல் யாரும் ஆட்சியை அமைக்க முடியாது என்பதை நானும் காங்கிரஸ் தொண்டர்களும் தமிழகத்திற்கு விரைவில் காண்பிப்போம். பழசை பற்றி விட்டுருங்க, நீங்கள் சொல்றதை நான் முழுசாக ஏற்றுக்கிட்டு அப்படியே வச்சுக்கலாம். நீங்கள் பழைய கதையெல்லாம் சொன்னீங்க. இனிமேல் கதை மாறப்போகின்றது. விளைவுகள் மிகப்பெரிய வெற்றியை காங்கிரசுக்கு தரும். உங்களுடைய அபாரமான நம்பிக்கைன்னு இதை சொல்றதா இல்ல அசாத்தியமான ஒரு துணிச்சல்ல சொல்றீங்க? தமிழக மக்களை அறிந்தவள் என்ற முறையில் இதை சொல்கின்றேன். தமிழக மக்களுடைய மனதை, மனப்போக்கினை, சிந்தனையை, உணர்வினை அறிந்தவன் என்ற முறையில் இதை நம்பிக்கையோடு சொல்கின்றேன். கடந்த சில வாரங்களுக்கு முன்னால் இதே அமர்வில் நாம் பேசிக்கொண்டிருந்த தருணத்தில் இதை பற்றி நம்ம விரிவாக பேசினோம். அன்றைக்கு நீங்க சொன்னீங்க, தமிழ்நாட்டில் ஒரு வேட்பாளராக துணிச்சலாக களம் கண்டவர் நீங்க. எனக்கே கட்சிக்காரர்கள் மட்டும்தான் ஓட்டு போட்டார்கள், அந்த கட்சியினுடைய குடும்பத்தார் கூட ஓட்டு போடவில்லை, பொதுமக்கள் என்பவர்கள் காங்கிரசுக்கு அறவே போடல அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதுல இருந்து என்ன மாற்றம் இப்ப நடந்துருச்சு? நீங்க எப்படி இன்னும் 2 ஆண்டுகளுக்குள்ள மிகப்பெரிய வெற்றியை ஆட்சியில உட்கார்ற அளவுக்கு காங்கிரஸ் செல்வாக்கு பெறும் எந்த நம்பிக்கையில சொல்றீங்க? அன்றைக்கு சொன்னதை 100க்கு 100 இன்றைக்கும் ஒத்துக்கொள்கின்றேன், நான் ஏற்றுக்கொள்கின்றேன். காங்கிரசினுடைய உண்மையான, நான் சொன்னேனே முதலில் ஒரு கணக்கு, 100% வாக்காளர்களில் 10% வாக்காளர்கள் தான் அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் என்று. அதிலே காங்கிரஸை சார்ந்தவர்கள் தான் ஓட்டு போட்டார்கள். வீட்டிலேயும் ஓட்டு போடவில்லை, அவருடைய மகளோ கூட ஓட்டு போடவில்லை, முஸ்லீம்கள் ஓட்டு போடவில்லை, கிறிஸ்தவர்கள் ஓட்டு போடவில்லை, யாருமே ஓட்டு போடவில்லை என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அது அன்றைக்கு இருந்த நிலை. அந்த நிலையை இப்போது அதே தானாக மாறிக்கொண்டு வருகின்றது. நீங்கள் 2016 அந்த வித்தியாசத்தை பாருங்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். மிகவும் நன்றி. தனிப்பட்ட முறையில் உங்கள் மீது பாசம் உள்ளவன். உங்களுக்கு உரிமை இருக்கின்றது எதை வேண்டுமானாலும் கேட்பதற்கு, என்னை திட்டுவதற்கு, என்னோடு சண்டை போடுவதற்கு, பிறகு நீங்களே என்னை அணைத்துக் கொள்வதற்கு, எல்லாவற்றிற்கும் உங்களுக்கு உரிமை இருக்கின்றது. தலைவராக வந்த பிறகு நான் இதுதான் அளிக்கின்ற முதல் பேட்டி. இது அடிக்கடி குணசேகரன் என்னை அழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். வணக்கம். நன்றி. எங்கள் அறைக்கு வந்து விரிவான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கும் எங்கள் மீது நீங்க காட்டுற அன்புக்கும் மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. நேரில் மீண்டும் ஒரு அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.